ஆ, வணக்கம் என் செல்வங்களுக்கு காலை வணக்கம். அன்றைக்கி ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருந்தேன். என் கண் எதிரில் சில பறவைகள் வந்து தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தன. பாருங்க, அவைகளுக்கு உணவு தேவைப்பட்டது, பசி எடுத்துக்கொண்டது. அது உடனே உணவு இருக்கும் இடத்தை நாடி தேடி வந்து அங்கே கீழே இருக்கிற உணவை உண்டு கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருந்தேன். பாருங்கள், அதுக்கு உணவு தேவை இருந்தது. அது உணவு இருக்கும் இடத்தை நாடி தேடி வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அப்படின்னு பார்த்தா திடீர்னு எனக்கு சுரின்னு ஒரு மாதிரி பசி எடுத்துக்கிச்சு. எனக்கு ஒரு மாதிரி திடீர்னு எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. அப்போது இங்கேயே பசி இருக்குது எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு உக்காந்த இடத்துலையே சாப்பாடும் வராது. என்னடா பண்ணுறது, ரொம்ப பசியாக இருக்குதுன்னு உக்காந்து இருந்தாக்கா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. இந்த எதிரில் அந்த பறவைங்களை பார்த்தேன். இந்த பறவைங்க பசி எடுத்த உடனே உணவு இருக்கிற இடத்த தேடி பறந்து கொண்டு வந்து அந்த உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த பறவைகளுக்கு அவ்வளவு அறிவு இருக்கும் பொழுது ஒரு அறிவு அதிகமாக இருக்கும். எனக்கு இங்கேயே பசி எடுக்குதுன்னு உக்காந்துருந்தா உக்காந்துருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வராது. உணவு இருக்கிற இடத்துக்கு நான் நடந்து போயிட்டு அந்த உணவை உண்டால்தான் என் பசி தீரும். பாருங்கள், அந்த பறவையை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஒரு ஞானம் வந்தது. ஓ பாருங்க, பசி எடுத்துச்சு. அந்த பறவைங்க வந்து சாப்பாடு இருக்கிற இடத்த தேடி வந்து சாப்பிட்டுக்குது. இப்போ எனக்கு பசி எடுக்குதுன்னு நினச்சிருந்தாக்கா சாப்பாடு என்ன நாடி வராது. அது எப்படி பறந்து வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிடுச்சோ அந்த மாதிரி நான் நடந்து போய் வீட்டில் அந்த சாப்பாடை சாப்பிட்டா அது ஆறறிவுக்கு அர்த்தம். சிந்தித்து செயல்பட வேண்டும். இங்கே உக்காந்துன்னு பசி எடுக்குதுன்னு நினச்சிக்கிறது சரியில்லை, இல்லையா? சரி, உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு நான் இப்போ போயிட்டு ஏதாவது சாப்பிட்டோமா? மீண்டும் சந்திப்போம். ஓகே, வணக்கம் செல்வங்களே.